லைட் அடிக்கும் ப்ரோ. லைட் அடிக்காமல் போக முடியாது. இந்த இடத்துல டார்ச் இல்லாமல் ஏறவே முடியாது. சுமார் 1000 அடி உயரம் இருக்கிற மலை இது. கூட லைட் இல்லையா? பகல்ல கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். வெல்கம் டு மேவிக் மணி vlog. இப்போ நம்ம எங்கே காலையிலே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னையிலேருந்து நம்ம துர்கா ப்ரோவோட வீட்டுக்கு வந்திருக்கேன். அது எங்கன்னா சித்தூர். ஸோ சித்தூர் வந்துட்டு சும்மா இல்லாமல் அவர்கிட்ட கேட்டேன், நம்ம எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இங்கே ஒரு மலை இருக்குது ப்ரோ, செமையாக இருக்கும், அந்த மலைக்கு போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லவும், சரி நைட்டே பிளான் பண்ணிவிட்டு காலையிலே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பக்கத்தில் இருக்க ஒரு மலைக்கு போகலான்னு சொல்லி காலையிலே பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபாகாக மிஸ்டாக அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஸ்லோவாக ஒரு மலை வந்து ரிவைல் ஆச்சு. ஏன்னடா அது மலை அப்படின்னு பார்த்தா, ப்ரோ என்ன ப்ரோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அப்போ தான் சொன்னார், ப்ரோ இதான் புலிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ பேரே வித்தியாசமாக இருக்குது, புலிகுண்டு அப்படின்றீங்களே என்ன? இல்லை ப்ரோ சம மலை ப்ரோ, இது மேலே வந்து சிவன் கோயில் இருக்குது, பார்வதி கோயில் இருக்குது அப்படின்னாரு. ரீச் ஆகிட்டோம், புலிகுண்டு வந்திருக்கோம். எல்லாரும் வந்து இப்போ ட்ரக் போகிறோம். வாங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்து சித்தூர் இருக்கு இல்லையா, சித்தூரில் இருந்து நம்ம வந்து இந்த மலைக்கு போயிடலாம். சித்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டருக்குள்ளே இந்த மலை இருக்குது. இது வந்து பெனுமூர் அப்படின்ற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் கொட்ரு கிராம சாலையில் இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. செமையாக இருக்கும் இந்த மலை. சுமார் 1000 அடி உயரம் இருக்கிற மலை இது. ரெண்டாக இருக்கும். இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மலையே வந்து 2 பார்ட்டாக இருக்கும். அந்த 2 பார்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இரும்பு பாலமும் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பாருங்கள், இன்னும் பயங்கரமாக இருக்கும் இந்த மலை. அப்படியே கிட்ட வந்துட்டோம். மலைக்கிட்ட அப்படியே ட்ராவல் பண்ணி நாங்கள் எல்லாம் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக அப்படியே ஒரு காரில் ஒரு ரைடு மாதிரி வந்துட்டு காரை வந்து நிறுத்திட்டு இந்த மலையிலேருந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஃபர்தராக இந்த மலையில் ஏறுறது, அங்கே போய் என்னென்னலாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த வீடியோலேயே பாருங்கள், செம்மையாக இருக்கும். ட்ரோன் எப்பயுமே என் கூடயே இருக்கும். எங்கே போனாலும் மலையில் நாங்கள் ட்ரோனோட தான் போயிட்டுருக்கோம். நிறைய வீடியோ வந்து ரீல்ஸ்லாம் போட்டுட்ருப்பேன். ஸோ இப்போ வந்து அதை எல்லாமே நிறைய ரீல்ஸாக போட்டு மீதி இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் பேக்கப்பாக ஹார்ட் டிஸ்கில் வச்சுட்டு இருக்கிறதுனால நான் என்ன பிளான் பண்ணேன், எதுக்கு ஹார்ட் டிஸ்க்லேயே வச்சிட்ருக்கணும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம தான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதுலேயே நம்ம வந்து நிறைய ட்ரோன் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம் இல்லையா. வரையா பா மேலேருந்து எதாவது தள்ளையில் போட்டுறாதீங்க ப்ரோ. வா ப்ரோ. இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் நம்ம போன எல்லா விஷுவலும் இருக்கும், அதை எல்லாத்தையும் எடிட் பண்ணி நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டா என்றைக்காக இருந்தாலும் ஃபுல் ஃபைலை வந்து நம்ம பேக்கப் எடுக்க வேண்டிய வேலையும் இல்லை. சேம் டைம்ஸ் வந்து இந்த வீடியோலாம் இதுலேயே இருக்கும் இல்லையா, நம்ம எப்போ வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு பாருங்க எல்லாம் சேஃபான்ட்டு. முன்னாடி போ ப்ரோ, நீ முன்னாடி போ ப்ரோ. நீங்க பார்த்துட்டு முன்னாடி போ ப்ரோ. பார்த்ததுக்கு முன்பு கூட யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம துர்கா ப்ரோ, அவரோட பிரதர் பாபு, அப்புறம் பார்த்த சாத்தி ப்ரோ, நரேஷ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அம்ஸ்டிக்கிறீங்க, பயமா இருக்கு. என்ன வச்சே செக் பண்ணுங்க. பயங்கரமான இடமா இருக்கு. ஒருத்தர் தான் போக முடியும் போல இதா. இந்த இடம் தான் ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற இடம். லைட் அடிக்கும் ப்ரோ. லைட் அடிக்காமல் போக முடியாது. இந்த இடத்துல டார்ச் இல்லாமல் ஏறவே முடியாது. இந்த இடம் தான் இந்த மலைக்குள்ளே மேலே ஏறுறதுக்கான வழி இருக்கிற இடம். ஏறும்போது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இரும்புலேயே ஸ்டெப்ஸு போட்டிருப்பாங்க. இது பகலில் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அந்த கொஞ்சம் தூரம் வரைக்கும்
மேலேயும் இந்த வெளிச்சம் மேலே இருந்து வர வெளிச்சம் உள்ளே வராது, கீழே இருந்தும் வெளிச்சம் வராது. ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற இடம் இந்த இடம் தான். இதுக்குள்ளே தான் வௌவாலெல்லாம் ஃபுல்லாக இருக்கிறது. நீங்கள் ஏறும் போதே அந்த வௌவால் கத்துறது, அந்த வௌவாலோட எச்சத்தோட ஸ்மெல்லெல்லாம் வர்றதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க, ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்க, எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு போனால் நல்லது. ஏன்னா நம்ம அதை வந்து ரொம்ப அழகாக பார்க்குறோம், அதை வந்து ஃபீல் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஒரு ட்ரக் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா? ஆனால் அதையே நம்ம வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு சின்ன சின்ன கேரிங்கும் நமக்கு இருக்கணும். இருந்ததுன்னா அந்த மலையை அழகாக நீட்டாக எந்த குப்பையும் போடாமல் எதையும் எடுத்துகிட்டு போனதை நீங்கள் அப்படியே அதை திரும்ப கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து வீடியோவாக ஃபுல் வீடியோவாக நம்ம வந்து யூடியூப்பில் இனிமேல் வந்து அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதெல்லாம் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து நானும் நிறைய ட்ராவல் பண்ணுறது, நிறைய வித்தியாசமான ப்ளேஸ்லாம் போயிட்டு ஷூட் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூடியூப்பில் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் ரெகுலராக வந்து இதுக்கப்புறம் வீடியோ போட்டே இருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், செமையாக இருக்கும். வெளிச்சம் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. சுபாஷ் எங்கே இருக்க? இதோ வராரு சுபாஷ். சைட்டு அடிக்கடா. சூப்பர். டனல்ல இருந்து ரொம்ப அழகான மலை. அதை நம்ம வந்து சேஃபாக பார்த்துக்கணுன்றது தான் நான் சொல்கிறேன். இது உங்களோட விருப்பம், அவ்வளோதான். ஏன்னா நான் நிறைய மலைலாம் போகிறதுனால எனக்கு வந்து அதை வந்து க்ளீனாக வச்சுக்கணுன்றது ஒரு சின்ன ஆசை. நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வச்சுருப்போமோ அந்த மாதிரி நம்ம போகிற மலைகளும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வச்சுக்கணுன்றது என்னோடய விருப்பம். ஸோ க்ளீனாக முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், நேச்சரை எதுவும் ஸ்பாயில் பண்ணாமல். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக சுனை மாதிரி இருக்குது. அந்த உச்சிக்கு போயிட்டிங்கன்னா மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சின்ன சுனை மாதிரி இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியுமே அசுத்தமாக இருக்குது. ஸோ என்ன மேட்டர்னால், அங்கேயும் போயிட்டு கவரு இல்லை வாட்டர் பாட்டில் ஏதாவது போட்டுடுறாங்க. அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. அதையும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி, நம்ம போகிறவங்க அதில் எதுவும் போடாமல் இருந்தாலும் இயற்கையாகவே அது க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் எதுவும் க்ளீனாக கொஞ்சம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மேலே வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து நிறைய பேர் வந்து சாமி கும்பிடலாம் வராங்க மேலே. மேலே வந்து சிவன், பார்வதி ப்ளஸ் பக்கத்தில் வந்து ஒரு ஐயப்பன் த்ரீ 360 டிகிரிக்கு அருமையாக இருக்கும். அங்கேருந்து நீங்கள் வந்து ஃபுல் என்டையர் சுற்றி இருக்கிற அந்த வில்லேஜை பார்க்குறதுக்கு ஐயோ ஒரு மாதிரி செமையாக இருக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. ஒரு மாதிரி அது நல்லா இருந்துச்சு, நல்ல ஃபீல் அது. அதை நீங்கள் இந்த ஒரு தடவையாவது போயிட்டு நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாமே எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து அது எல்லாத்தையும் வந்து ட்ரோன் வீடியோலாம் காமிச்சிருப்போம். நாங்கள் போனதுமே வந்து ஜாலியாக ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் இந்த வீடியோ மாதிரி இதுலேயே பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம்.